உங்களுடைய ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மிகப்பெரிய அளவில் அற்புதமாக இருக்கிறாருங்க. என்ன இருக்கிறார்? 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், எல்லாவற்றையும் புகழை தரக்கூடிய, பேரை எடுக்கக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு வரக்கூடிய ராசிநாதன் மூலமாக அருமையான நல்ல அமைப்பு. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இப்போது பெரும்பகுதியான 90 தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நிலைமையில இந்த மாதம் ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மிகப்பெரிய அளவில் அற்புதமாக இருக்கிறாருங்க. என்ன இருக்கிறார்? 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், எல்லாவற்றையும் புகழை தரக்கூடிய, பேரை எடுக்கக்கூடிய. கடந்த 3 வருஷமாக எந்தெந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்தந்த இடத்துலலாம் நீங்களே முன்னால் நின்று உங்கள் பேரை திரும்ப வரவழைச்சிக்கக்கூடிய புகழ், பெயர், கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. என்ன உதவிகள் கிடைக்கும்? ஏற்கனவே தம்பிக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுத்தேன், வேலை வாங்கி கொடுத்தேன், தொழில் வச்சு கொடுத்தேன், ஒன்றும் சரியில்லை அவர் பண்ணது. தங்கச்சிக்கு லைஃப்பை பண்ணி கொடுத்தா அது கொஞ்சம் சிக்கலாக்கிக்கிட்ட நிற்கிது. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியல, எவ்வளோ தான் உதவாங்கிறதுன்னு தெரியல. ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ அக்காலாகவோ தான் இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் இந்த தம்பிகள் தங்கைகள் கண்டுகொள்ள மாட்டேன்றார்களே, என்னுடைய உழைப்பு வீணாகுதே, என்னுடைய அக்கறை வீணாகுதே என்கின்ற மாதிரியாக சிந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்தில் தம்பி தங்கைகளின் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், விரயங்கள் போன்றவைகள் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தைரியம், தன்னம்பிக்கை கொஞ்சம் மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. பாட்டு, கலைத்திறமை கொண்டவர்கள், இசைத்திறமை கொண்டவர்கள், எழுத்து திறமை கொண்டவர்கள் மீடியாவில் சம்பாதிக்கணுங்க. மீடியாவில் சம்பாதிக்கணும், ரிப்போர்ட்டர் ஆகணும், அந்த சேனல் ஆரம்பிக்கணும், இந்த சேனல் ஆரம்பிக்கணும், ஃபேஸ்புக்கில் காசு சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராமில் காசு சம்பாதிக்கணும்னு சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்கள் அப்படியே சித்திக்கும். இது வரைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கலங்க, அல்லது விசா கிடைக்கலங்க, ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க, இருக்கிற நாட்டில் எனக்கு சரியாக இது வரல, பிஆர் வரல, அது வரல, இது வரல, க்ரீன் கார்டு கிடைக்கல, எல்லா விதமான அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கையில் கிடைக்கப் போகிறது. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இணக்கமான உறவு இருக்கக்கூடிய சூழல். கடந்த காலத்தில் பிரிஞ்சிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த, குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், இந்த மாதிரி கடந்த அத்தனை சூழலும் இப்போது மெதுமெதுவாக மனமாற்றத்தை கொண்டு வந்து அப்படியே படிப்படியாக அப்படியே ஒரு லெவலில் சேர்ந்து வாழ்ந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சரியாக 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ராசிக்கே வந்துடுறார். யோகமான மாதம் இந்த மாதம். 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு வரக்கூடிய ராசிநாதன் மூலமாக அருமையான நல்ல அமைப்புகள். இதுவரைக்கும் என்ன நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களில், ஆவணி மாதம் 1 தேதியிலிருந்து அப்படியே 15 நாட்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே ராசியிலே உட்கார்றார். 11ஆம் இடத்துல ஆரம்பத்திலேயே குருவும் சுக்கிரனும் வலுத்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் நம்ம குமுதம் சேனலில் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன், அஷ்டமச்சனியை பற்றி எந்த ஒரு சிறிய அளவுக்கு கூட கஷ்டத்தை அடைய வேண்டாம். அஷ்டமச்சனி உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு செயல்படாது. ஏன்னா அஷ்டமச்சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை அமைப்புகளில் இருப்பதால் கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலும் அஷ்டமச்சனி இப்போது செயல்பட போகிறதில்ல. ஆகவே பயம், கவலை இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும். ஒன்று என்ன, இந்த கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் அது கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் பார்த்து நம்ம செக்கப் பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. டாக்டர்கிட்ட ஒரு போயிட்டு வருவோமே. 60 வயசுக்கு மேலே வந்ததுன்னா ஏதாவது ஒன்று வரத்தானே செய்யும். நம்ம உடம்பு என்ன இரும்புலையா இருக்குது, அதுவும் ஒரு சாதாரண தானே இருக்குது. அப்போ அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள், 8இல் சனி இருக்கின்ற காரணத்தினால் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அது கூட வேதை அமைப்புகளில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். சிலருக்கு கடன் பற்றிய கவலைகள் கொஞ்சம் உண்டு. இன்னொன்று, என்னடா அது எல்லாமே தட்டி போய்கிட்டே இருக்கு, முன்ன மாதிரி டக்குன்னு ஒரு வேலையை போனோம் முடித்தோம், இவரை போய் பார்த்தோம், இவர்கிட்ட போய் எதனா பேசணும்னு இல்லாமல் எல்லாமே இப்போ காலைல 8 மணிக்கு ஒருத்தரை பார்க்குறோம்னு சொன்னால் நம்ம 8 மணிக்கே போனால் அவர் இருப்பார், நம்ம 8:15க்கு போனால் அவர் எங்கே இருப்பார். இந்த மாதிரி உங்களுடைய சோம்பலின் காரணமாக வெற்றிகள் தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பண வரவிற்கு தடையே இல்லை. 9ஆம் அதிபதி இப்போது 2ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாயை சொல்கிறேன்.
ராஜயோகாதிபதியை 4, 9க்கு அதிபதியான செவ்வாய் இப்போது 2ஆம் வீட்டில் இருப்பது, பாக்கியாதிபதி இப்போது 2ஆம் வீட்டில் இருப்பது, பழம் நழுவி பாலில் விழுந்தது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண விஷயங்களில் எவ்வளவு எக்கேடு கட்டி எப்படி போனாலும் சரி காசு பண விஷயத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது தீரும். குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேற்றுமை, சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு சொல்கிறோம்னா பங்காளிகள், அந்த பங்காளிகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு, வம்பு சண்டை, இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் சுமூகமான தீர்வுகளுக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே வர்றார். எப்போவுமே ஆவணி மாதம் என்பது, அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆவணி மாதம் என்பது எப்போவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசியில் வந்து உட்காராருன்றதுனால சொல் எடுபடும், வாக்கை நீங்கள் அப்படியே பலிக்க வைக்க முடியும், வாக்குறுதியை காப்பாற்ற முடியும், எந்த ஒரு நிலையிலும் அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே நல்ல யோகமாக தாங்க இருக்குது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், சூரியனும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 12ஆம் இடத்துல வந்து விரயச்சூரியனாக வருகிறார். விரயச்சூரியனாக வரும்போது என்ன நடக்கும்? செலவுகள் ஓவராக இருக்கும். கொஞ்சம் செலவு, என்னென்ன செலவு இருக்கும்? நல்ல செலவுன்னு சொல்லப்படக்கூடிய வீட்டுக்கு தேவையான ஃபேன் வாங்கினேன், இது அவரவருடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றார் போல் ஒருத்தருக்கு ஃபேன் வாங்குறது, ஒருத்தருக்கு ஏசி வாங்குறது, ஒருத்தருக்கு வாஷிங் மிஷின் வாங்குறது, ஒருத்தருக்கு ஸ்டவ் வாங்குறது, இந்த மாதிரியான வீட்டிற்கு மனைவிக்கு கணவனுக்கு தேவையான ஒரு பொருள், நல்ல பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய வருமானத்திற்கு ஏற்றா போல் என் வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கி போட்டேன் என்கின்ற மாதிரியாக மாதத்தின் பிற்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதி வரையில் வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ல் வந்து குரு பகவான் இப்போது உட்காந்துருக்கிறார். குரு பகவான் தங்கத்திற்கு அதிபதி. ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உறுதியாக சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சமாவது தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு, சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் நல்ல வகை செலவுகளும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டுங்க. மனைவி ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு சின்ன தங்க நகையை வாங்கி கொடுத்தேன். பாப்பாவுக்கு எதிர்காலத்திற்கு அவளுடைய குழந்தையுடைய திருமணத்திற்காக சேமிக்கணுன்ற ஒரு எண்ணங்களில் கொஞ்ச நாளாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இங்கே தான் தங்கம் ஏறிக்கிட்டே போகுதுன்றாங்களே, சேமித்து வைக்கிறத விட தங்கமாக வாங்கி போட்டுட்டா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஏறுமே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இப்போது பெரும்பகுதியான 90% கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அவரவர்களுடைய தகுதிக்கேற்றாற் போல ஒரு குன்றுமணி தங்கமாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் கண்டிப்பாக ஏற்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி பகுதி 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள்லாம் வருது. 9 குடையவர் 11ஆம் இடத்துல வராரு. உங்களுக்கு சுக்கிரன் தான் ராஜயோக கிரகம். இந்த ராஜயோக கிரகமான சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்திற்கு வருவது சீரான பொருளாதார முன்னேற்றத்தை வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், விவசாய பெருமக்கள், ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு காரை வச்சுருக்கிறேன், டாக்ஸி ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறேன், இந்த மாதிரியான ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளர்களான கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பாதகங்கள் எதுனா இருக்கா? இருக்குங்க. ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். முணுக்குன்னு கோவம் வருங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்குது. பொண்டாட்டிக்கிட்டையும் புருஷங்கிட்டையும் விட்டனா பாருன்னு நிற்பீங்க. எவ்வளோக்கு ஆசையாக வாங்கி கொடுக்குறீங்களோ அன்றைக்கே வந்து சண்டையும் சச்சரவும் வந்து தான் தீரும். புருஷன் பொண்டாட்டினாலே சண்டை சச்சரவு இருக்கத்தானங்க செய்யும். யாருக்கிட்ட தாங்க இல்லை, சண்டை போட்டால் தானங்க புருஷன் பொண்டாட்டி, அப்போ தானங்க அன்பு வரும். ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமைகள் காலையில் வந்து மாலையில் மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்களே கொஞ்சம் சிடுன்னு இருப்பீங்க. ஏன்னா ஒன்றும் நடக்காது, சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். நமக்கு உரிமையானவர்கள் மீது கொஞ்சம் கோபப்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.